ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கு எல்லாரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி அப்படின்னா என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் காட் அப்படின்னு சொல்லுவேன். கடவுள். ஸோ காட் இஸ் தேர் ஆர் நாட்? காட் இஸ் தேர் ஆர் நாட்? கடவுள் வந்து இருக்கிறாரா இல்லையா? ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்களில் பாதி பேருக்கு இது ஒரு கேள்வியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பாதி பேருக்கு இதுக்கான விடை கிடைக்காம அப்படியே what they have they live, அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை வாழ்ந்துடுறாங்க. இன்னும் சில பேர் தேடலோடவே தங்களோட வாழ்க்கையை முடிக்கிறாங்க. இன்னும் சில பேர் அந்த கடவுளை கண்டடைகிறாங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த கடவுள் அப்படின்ற இந்த ஒரு தலைப்பு இன்றைக்கி நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பு தான். God is there or not? கடவுள் இருக்கிறாரா இல்லையா? There is God. கடவுள் நிச்சயமாகவே இருக்கிறார். எப்படா சொல்கிறேன் அப்படின்னா, கடவுளை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, ஸோ we can't prove him. நம்மளால் கடவுளை வந்து நிரூபித்து காட்ட முடியாது. ஸோ அவர் ஒரு பொருள் இல்லை. எப்படின்னு என்னால் முடியல. கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் எனக்கு புரியுது கடவுள் ஒருவர் இருக்கிறார் அப்படின்ட்டு. ஆனால் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்னால் கரெக்டாக கடவுளை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நிச்சயமாகவே இஸ் ஆல்மைட்டி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோடய லைஃப்பில் நான் எப்படி வந்து கடவுளை அறிந்து கொண்டேன் அப்படின்றத வந்து என்னால் முடிந்த மட்டும் நான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் என்னால் முழுசாக கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. பிகாஸ் இஸ் ஆல்மைட்டி. ஸோ இஸ் எப்படி சொல்கிறதுனா, அவர் நம்முடைய யோசனைகளுக்கு அப்பாற்பட்டவர். ஸோ அவர் தான் கடவுள். எப்படி ஒரு நாயால் ஒரு மனிதனை புரிந்து கொள்ள முடியாதோ, அதே போல் தான் ஒரு மனிதனால் கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நாய்க்கு தெரியாதுல்ல, நம்ம ஏன் ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், நம்ம ஏன் ட்ரெஸ் போடுறோன்னு ஒரு நாய்க்கு தெரியாது. அதே போல் தான். ஸோ கடவுள் யார், ஏன் இதெல்லாம் இப்படி பண்ணுறாரு, ஏன் எல்லாரையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கலாமே, ஏன் ஏற்றத்தாழ்வுகள், ஏன் வந்து கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறங்களில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அழகில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எபிலிட்டி தன்மையில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சில பேருக்கு பெயின் கொடுக்குறாரு, சில பேரை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறாரு, சில பேர் பிறக்கும்போதே ஏழைகளாக பிறக்க வைக்கிறாரு, சில பேரை வந்து பிறக்கும்போதே அதீத பணக்காரர்களாக அவர்களை பிறக்க வைக்கிறார். ஸோ இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ நம்மளாம் கடவுளை கேள்வி கேட்குறோம். கடவுள் ஒருவர் இருந்தார்னா ஏன் இத்தனை பேர் வந்து பசியாக இருக்காங்க, ஏன் இவ்வளோ நோய் இருக்குது, ஏன் இவ்வளோ சண்டை வருது, ஏன் பெண்கள்லாம் வந்து வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், ஏன் வந்து கொலை நடக்குது. ஸோ there is a lots of questions coming to our mind. நிறையா இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் நம்முடைய சிந்தனைகளுக்கு வரலாம். நான் ஏன் பர்சனலாக இந்த டாபிக் எடுக்கிறேன்னு சொல்லி பார்க்குறப்ப, ஸோ இன்றைக்கி நம்ம கடவுள் இருக்காரா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எந்த கடவுள் உண்மையானவர், அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவது, ஸோ நம்ம கடவுள் அப்படின்ற ஒரு தலைப்புக்குள்ளாக வரும்போது எந்த கடவுள் உண்மையானவர் அது வந்து அடுத்தபடி தான். முதலாவது எந்த கடவுள் உண்மையானவர் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணணும்னா நம்பணும்னு நான் நினைப்பேன். ஸோ இன் சர்ச் ஆஃப் காட், கடவுளை தேடும் இந்த
பயணத்தில் நீங்களும் என்னோட கூட இணைந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். சரி, ஸோ கடவுள் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. நம்ம யாருன்னா ஒருத்தருக்கு நம்முடைய தெரிந்தவர்களுக்கோ தெரியாதவர்களுக்கோ நம்ம ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதோ அல்லது சுவிசேஷம் என்றால் தட் இஸ் அ குட் நியூஸ் அபவுட் காட். கடவுளை பற்றி நாம் பிறருக்கு சொல்லும்போது அவர்கள் முதலாவது கேட்கக்கூடிய காரியம் இதுதான்: கடவுள் ஒருவர் இருந்தார்னா ஏன் இதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்குது? இந்த கேள்வி எனக்கும் இருந்தது. பட் ஆக்சுவலி நல்லா யோசிச்சு பாருங்கள். உலகத்தில் வார் நடக்குதுன்னா அது முக்கிய காரணம் மனிதன் தான் அதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறான். ஸோ ஒரு மனிதன் தான் என்ன பண்ணுறான்னா இன்னொரு மனிதனை போயிட்டு கொல்றான். ஸோ ஒரு மனிதன் தான் என்ன பண்ணுறான்னா பெண்களை ஒரு வன்கொடுமையை ஒரு மனிதன் தான் ஒரு பெண்ணுக்கு செய்கிறான். ஸோ திருடுறது, அடிக்கிறது, சண்டை போடுறது, மற்றவங்களுக்கு கெட்டது செய்கிறது, ஸோ இது எல்லாமே எதுக்குள்ளே வருதுன்னு சொல்லி பார்க்குறப்ப மனிதனுடைய கட்டமைப்புக்குள்ளே தான் வருது. மனிதனுடைய கட்டமைப்புக்குள்ளே தான் என்ன பண்ணுறதுனா வருது. ஸோ ஒரு மனிதன் இதை செய்யாமல் இருந்தால் யாருக்கும் பாதிப்பு கிடையாது. ஸோ இஸ்ரேல் பாலஸ்தீனில் பிரச்சனை அப்படின்னா ஸோ ஒரு நாடு போயிட்டு இன்னொரு நாடை அடிக்கிறதுனால தான் அவர்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுது. ஸோ அங்கே உயிரிழப்புகள் ஏற்படுது. ஸோ இந்த நாடு போயிட்டு இன்னொரு நாடு அடிக்காமல் இருந்ததுன்னா அந்த இடத்துல எந்த விதமான உயிரிழப்பும் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது மனிதனுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா கடவுளை குற்றம் சாட்ட முடியாது. ஸோ ஒரு மனிதனை துன்புறுத்துவதோ அல்லது துன்புறுத்தாமல் இருப்பதோ அது இன்னொரு மனிதனுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ தட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் ஒருத்தனை ஹர்ட் பண்ணுறதோ ஒருத்தங்களை கில் பண்ணுறதோ ஸோ அது அப் டு மீ. அது என்னை சார்ந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஏன் எத்தனை பேர் பசியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸோ வி பீப்புள்ஸ் ஹேவ் மனி. ஸோ நம்ம ஒரு லக்ஸூரியஸான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் பார்க்குறப்ப நிறைய பேர் ஏழைகளாகவே பிறக்கிறாங்க. ஸோ ஏன் கடவுள் அவர்களை ஏழைகளாக பிறக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பட் ஆக்சுவலாக கடவுள் மனிதனை படைக்கும்போது எப்படி படைச்சிருக்காருன்னு சொல்லி பார்க்குறப்ப ஸோ ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதில் எல்லாம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை உண்டாக்கி நீ சாப்பிட்டு சந்தோஷமாக இரு அப்படின்னு தான் சொல்லி அங்கே வைத்திருக்கிறார். ஸோ அப்போது கடவுள் படைக்கிறப்ப பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. அப்படியே நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருப்போமாகில் அது மிகவும் ஒரு அழகான வாழ்க்கையாக இருந்திருக்கும். ஆனால் மனிதன் பாவம் செய்த நிமித்தமாக தேவன் அந்த தோட்டத்தை விட்டு அந்த மனிதனை அவர் வெளியேறும்படி அவர் செய்கிறார். பிற்பாடு மனிதன் என்ன பண்ணுறான்னா உழுது தனக்கு வேண்டியதை தானே என்ன பண்ணுறான்னா செய்து கொள்கிறான். ஸோ ஆக்சுவலாக பார்க்குறப்ப ஸோ பணக்காரன் ஏழை அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு மனிதன் பசியாக இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு கடவுள் இறங்கி அவனுக்கு உதவி செய்யணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. ஏன்னா ஒரு சராசரியான மனிதனாகிய நான் இன்னொரு மனிதனுக்கு என்னுடைய உணவை கொடுக்க முடியும். ஸோ ஏழைகள் ஏன் இருக்கிறாங்க? பணக்காரர்களாகிய நாம் அட்லீஸ்ட் மிடில் கிளாஸில் கூட இருக்கலாம். நம்மளுடைய ஏழைகளாக இருக்கிறாங்க. ஸோ மிடில் கிளாஸில் இருக்கிற நாம் அட்லீஸ்ட் அவர்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு வேளை சாப்பாடாச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கொடுக்க முடியும். ஸோ ஏன் கடவுள் ஏழைகளாக பிறக்க வைக்கிறாருன்னா அது நம்முடைய கரத்தில் இருக்குது. இதுவும் மனுஷங்கிட்ட தான் இருக்குது. ஸோ ஒருத்தன் ஏழையாக இருக்கான் அப்படின்னா அவனை முன்னேற்றத்தின் பாதையில் நடத்துவது ஒரு பணக்காரனோ அல்லது ஒரு பணம் இருக்கிறவனுடைய வேலை. இந்த ஒரு லவ் அந்த அஃபெக்ஷன் நமக்கு இல்லாதனால தான் ஸோ வி பீப்புள்ஸாக எப்படி சொல்கிறது ரொம்ப மோசமான ஒரு மனநிலையில் நம்மளாம் கொண்டு இருக்கோம். மோசமான மனநிலை நம்ம எல்லாருக்குமே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா கடவுள் இல்லை அப்படின்றதுக்காக நம்மளுடைய இப்படிப்பட்டதான இந்த சில காரணங்களை நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரூஃபாக வைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதெல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. வார் நடக்கிறதா இருக்கட்டும், நிறைய பேர் செத்து போகிறதா இருக்கட்டும், நிறைய பேர் பசியாக இருக்கிறதா இருக்கட்டும்,
நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு நோய் வர்றதுக்கு கூட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தான் காரணமாக இருக்காங்க. அப்போது எப்படி சொல்கிறதுனா, இதுக்காக நாம் கடவுளை குறை சொல்ல வேண்டிய அவசியம் வந்து இல்லை. இது நம்முடைய கரத்தில் கடவுள் கொடுத்துருக்கிறார். ஸோ ஒரு மனுஷனுக்கு நல்லது செய்கிறதோ ஒரு மனுஷனுக்கு கெட்டது செய்கிறதோ நம்முடைய ஹேண்ட்ஸில் இருக்குது. ஸோ இது நம்மளால் என்ன பண்ண முடியாது, எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. நம்ம பார்க்குற எல்லா விதமான பிரமிக்கத்தக்க காரியங்கள், ஸோ இந்த எர்த்தையே நம்மளால் முழுசாக பார்க்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. இந்த எர்த்தை தாண்டி எத்தனையோ யூனிவர்ஸ் இருக்குது, எத்தனையோ கேலக்ஸிஸ் இருக்குது, எத்தனையோ பிளானட்ஸ் இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ மில்கி வே கேலக்ஸி நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் எட்டாத ஒரு தூரம் விண்வெளி மண்டலம். ஸோ இப்படிப்பட்ட எல்லா விதமான அந்த காரியங்களை பார்க்கும்போது I definitely feel there is above one God. Without the Creator, there is no creation. If there is any creation, there will be definitely a creator. படைக்கப்பட்ட சில காரியங்கள் இருக்குமே ஆகில் அதை படைத்த ஒருவன் இருக்கத்தான் வேண்டும். ஒரு பானை இருக்குன்னா அதை வணைந்த ஒரு குயவன் இருக்கத்தான் வேண்டும். So this is my base and strongest point. If there is any creation, there is a creator. Without the creator, there is no creation. So படைப்புகள் ஒரு படைப்பாளன் இல்லாமல் படைக்கப்பட முடியாது. So when I see these all stuffs, இந்த உலகத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஸோ இந்த உலகத்தை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நான் என்னுடைய சிந்தனைக்குள்ளாக கொண்டு வரும்போது I personally feel there is God. I believe, I trust there is really a God. ஸோ நம்ம எல்லாருமே எதை நோக்கி ஒன்று ஓடிட்டுருக்குறோம். We all are running non-stoply for worldly needs, money, economy, house, marriage, etc. நம்ம எல்லாம் எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கோம். பணம் வேணும், பொருள் வேணும், ஆஸ்தி வேணும், அந்தஸ்து வேணும், வீடு வேணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பிள்ளைகளோடு இருக்கணும். எஸ், அஃப்கோர்ஸ் இதெல்லாமே நமக்கு ஒரு அத்தியாவசியம்தான். ஓகே, இதெல்லாத்தையும் நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கோம். பட் வாட் வி ஆக்சுவலி நீட், நமக்கு என்ன தான் தேவை? ஏன் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு தேடலாகவே இருக்குது? நமக்கு உண்மையாகவே என்ன தான் தேவை? ஆக்சுவலி வாட் வி வாண்ட். ஏன் எல்லா மனிதனும் தேடலோடைய வாழ்க்கையை முடிக்கிறான்? ஏன் பிறகுறோம்? ஏன் வளர்கிறோம்? ஏன் வாழ்கிறோம்? ஏன் சாகிறோம்? நோ ரீசன். ஆனால் கடவுளை அறிந்த ஒருவனுக்கு இது எல்லாவற்றுக்கான கேள்விக்கும் விடை தெரியும். புரியுதா? நிறைய பேர் நம்ம சொல்கிறோம்ல, ஏன் பிறக்கிறோம், ஏன் வளர்கிறோம், ஏன் சாகுறோம் தெரில. ஆனால் எனக்கு ஆன்சர் தெரியும். நான் எங்கேருந்து வந்தேன், நான் ஏன் இங்கே இருக்கேன், நான் எங்கே போகிறேன். பில்லி கிரஹாம் அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருக்கார். ஹி இஸ் அன் இவாஞ்சலிஸ்ட், ஃபேமஸ் இவாஞ்சலிஸ்ட் இந்த 19th century. அவர் சொல்லியிருக்காரு, கடவுளை அறிந்த எனக்கு நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன், நான் ஏன் இங்கே இருக்கிறேன், நான் ஏன் வாழ்கிறேன், நான் எங்கே போக போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ there is an answer. if you find God, நீங்கள் கடவுளை கண்டுபிடிக்கும்போது, நீங்கள் கடவுளை அறிந்து கொள்ளும்போது, ஏன் வாழ்கிறோம், எங்கே போகிறோம், ஏன் சாகுறோம், என்னது இது, பிறக்கிறோம், படிக்கிறோம், வாழ்கிறோம்,
ஒன்றுமே புரியலையே, ஏதோ பிறந்துட்டோன்றதுனால வாழ்ந்துட்டுருக்கோமா? கடவுளை தேடுங்கள். பிறந்துட்டோன்னு வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. எவ்ரிஒன் ஹஸ் எ ரீசன் டு லிவ் ஹியர். நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்தை தேடி கண்டுபிடிங்க. அந்த காரணம் கடவுள். ஸோ எதையோ நோக்கி ஓடுறோம். அந்த ஓட்டத்தில் கடவுளை தேடுவதும் ஒரு பகுதியாக வைத்துக்கொள்ளுங்கள். கடவுளை தேடுவது மட்டுமே உங்கள் பகுதியாக வைத்துக்கொள்ளாமல், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்துக்காக நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்கள். அதில் கடவுளை தேடுவதற்காகவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓடுங்க. கடவுள் போதுமானவர் நம்முடைய வாழ்க்கைக்கு. நம்முடைய வாழ்க்கைக்கு இதுதான் தேவை, கடவுள் தான் தேவை. இஸ் மோர் எனஃப் ஃபார் அஸ். அவர் நம்முடைய எல்லா விதமான விஷயத்துக்கும் போதுமானவர், அளவு கடந்த போதுமானவர். ஸோ நாங்கள் கிறிஸ்டியானிட்டி பற்றி பேச விரும்பலை, பிகாஸ் கடவுளை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஸோ ஆனாலும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோட் சம் வேர்ட்ஸ் இன் த பைபிள். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, ரொம்ப அழகான வார்த்தை. நான் கடவுளை பற்றி தேடக்கூடிய அந்த பயணத்தில் எனக்கு இந்த வார்த்தை மிகவும் உபயோகமாக இருந்தது. அண்டு இதுவும் என்னுடைய ஒரு அடித்தளமாகவே இருந்தது. Fool is the man who says there is no God. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக்கொள்கிறான் அப்படின்னு அந்த வசனம் இருக்குது. கடவுள் இல்லைன்ட்டு யார் சொல்லுவா அப்படின்னா முட்டாள் தான் சொல்லுவான். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. ஸோ அந்த வசனம் சங்கீதத்தினுடைய, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, 14வது அதிகாரத்தில் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இங்கே யோசிச்சு பாருங்களேன், கடவுள் நம்மக்கிட்ட டேரெக்டாக டீல் பண்ணுறதில்ல. இந்த படத்தில் பார்க்குற மாதிரி, இல்லை கார்ட்டூன்ஸில் பார்க்குற மாதிரி டேரெக்டாக ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படி நம்மளை டேரெக்டாக டீல் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு ஃபிசிக்கல் கார்டை நம்ம பார்த்ததில்ல, கரெக்டாக யாருமே நம்மளை பார்த்ததில்ல. சப்போஸ் இறந்தவங்க போயிட்டு கடவுளை பார்க்கலாம், ஆனால் நம்மளால் இறந்தவங்கள போய் பார்க்க முடியாது. அப்போது கடவுள் ஒருவர் நிச்சயமாக இருக்கிறாரு. அவர் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. எதை வச்சு சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிரியேஷன்ஸை வச்சு சொல்லுது. ஸோ படைப்பாளன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை நிரூபிப்பது எது என்றால் அந்த படைப்பாளன் படைத்த படைப்புகளே. புரிந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ படைப்பாளன் அவனை பற்றி எது பேசுகிறது என்றால் அந்த படைப்பாளன் படைத்த படைப்புகள் அவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை பேசுகிறது. அதான் வேதம் சொல்லுது, பைபிள் அது சொல்லுது. ஸோ நான் உங்ககிட்ட பேச தேவையில்ல, நான் படைச்சிருக்கிற இந்த கிரியேஷன்ஸ், இந்த படைப்புகளை உங்களிடத்துல நான் இருக்கிறேன்ட்டு ப்ரூஃப் பண்ணுது. ஸோ இதை நீங்கள் உணரலை அப்படின்னா நான் உங்கள் இடத்துல கணக்கு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காட் சொல்கிறார், தேவன் சொல்கிறார். ஸோ நமக்கு எந்த விதமான ஒரு லெட்டர் பேஸ்டு ப்ரூஃபும் தேவையில்லை, எந்த விதமான ஃபிசிக்கல் ப்ரூஃபும் தேவையில்லை. நம்ம போயிட்டு கடவுளை பார்த்து தான் நம்பணும்னு அவசியம் இல்லை. நம்ம அவரை உணர்ந்து தான் நம்பணும்னு அவசியம் இல்லை. அதையும் தாண்டி எக்ஸ்டர்னலாக நம்முடைய விசிபிளுக்காக படைச்சிருக்கிற எல்லா காரியத்தையும் பாருங்கள். ஒன்று சொல்கிறேன், நான் எப்பவுமே சொல்கிறேன்,
நம்மளால் ஒரு சின்ன, இந்த உலகத்தில் எவ்வளோ மண் இருக்குல்ல, ஆனால் நம்மளால் ஒரு குட்டி மண்ணை கூட நம்மளால் உருவாக்க முடியாது. ஹே மண்ணே வா அப்படின்னா வருமா? வராது. அப்போது இந்த டைம், இந்த ஸ்பேஸ், இந்த உலகத்தில் எவ்வளோ இடங்கள் இருக்குது, இந்த உலகத்தை தாண்டி எவ்வளோ காலியான இடங்கள் இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கும்? யார் அது உருவாக்கியிருப்பா? இல்லை, மிகப்பெரிய கேள்வி தான். இதை பற்றிலாம் நான் யோசிக்கிறப்ப தண்ணி, சன், மூன், ஸ்டார்ஸ், விதை போட்டால் மரம் வளருது, அதில் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ ஹியூமனும் சேர்றப்ப அவங்கக்கிட்டேருந்து அவங்க மூலமாக ஒரு பேபி ஃபார்ம் ஆகுது. ஸோ தே கிவ் பர்த் டு த another man or another woman. Likewise the animals also. ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. கடவுள் எங்கும் நிறைந்தவர். நீங்கள் அவரை தேடணும்னு அவசியம் இல்லை. அவர் எப்போதும் உங்களை தேடி வருவார். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே அவரை நம்புறது தான். யூ வாண்ட் டு பிலீவ் ஹிம். நீங்கள் அவரை நம்ப வேண்டும். யூ ஷுட் ட்ரஸ்ட் ஹிம், யூ ஷுட் பிலீவ் ஹிம். தெர் இஸ் காட். கொஞ்சம் டைம் கொடுங்க. அவரை தேடக்கூடிய அந்த தேடலில் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. வேதம் சொல்லுது, நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ by His grace, if you have a grace from the God, you will definitely find Him soon. And what my conclusion, கடவுளை தேடக்கூடிய என்னுடைய பயணத்தில் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கடவுள் ஒருவர் இருக்கிறார், நிச்சயமாகவே இருக்கிறார். படைப்பாளன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை அவன் படைத்த இந்த படைப்புகள் எனக்கு சொல்கிறது. ஃப்ளைட்டில் நான் வரப்போ, ஸோ ஐ வாஸ் ஃப்ளைங் ஓவர் த க்ளவுட்ஸ். வானங்களுக்கு மேலாக நான் பறந்து வந்தேன். ஸோ when I see down, நான் கீழே பார்க்கும்போது நான் நம்ப முடியவில்லை. பார்த்தது ஒரு அற்புதமான ஒரு காட்சி. ஆகவே படைப்பாளன் நிச்சயமாகவே இருக்கின்றான். படைப்பாளன் நிச்சயமாகவே நம்மோடு, நமக்குள்ளாக எங்கும் நிறைந்தவனாய், எல்லாருக்கும் ஆனவனாய் அவன் இருக்கின்றான். ஆகவே தேடுங்க. நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஐ நோ the purpose of my life. As like as you also have some purpose to live here. Find it through God. Thank you so much, and see you again in the next video. Bye.